கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்கின்றேன், வாழ்த்துகின்றேன். கர்த்தர் தாமே இந்த நாளில் நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகள் யாவையும் பரத்திலிருந்து உங்களுக்கு அருளிச் செய்து நீங்கள் இம்மையில் சுகித்திருக்கவும் மறுமையில் நிலைவாழ்வை சுதந்திரித்துக் கொள்ள அனுக்கிரகம் செய்வாராக. தினம் ஒரு மிஷனரி என்கின்ற தலைப்பில் இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்க மிஷனருடைய பெயர் மோனிகா. இவருடைய காலம் 332 முதல் 387 வரை. இவருடைய நாடு நுமீடியா, இவருடைய தரிசன பூமி நுமீடியா. அவள் ஒரு தாய். கணவர் மிகவும் கோபக்காரர், மகனோ ஊதாரி, இறைபக்தி இல்லாதவன், விருப்பம் போல வாழ ஆசை கொண்டவன். தலைகால் புரியாமல் நடந்த மகனுக்காக வேதனைப்பட்டார் அந்த தாய். மோனிகா என்பது அவரது பெயர். தினம் தினம் கணவரின் தொந்தரவுகளினாலும் மகனின் பொறுப்பற்ற தன்மையினாலும் உள்ளம் உடைந்தார். காலை மாலை ஆராதனைகளில் தன் மகன் அகஸ்டினுக்காக கருத்தாய் ஜெபம் செய்தார் மோனிகா. அவனுக்கு வயது 29. வீட்டை விட்டு புறப்பட்டு விட்டான். ரோமாபுரியை சுற்றி பார்க்க அவனுக்கு ஆசை. ஆனால் தாய்க்கோ தன் மகன் உபயோகமற்றவனாக விடுவானோ என்று கலக்கம். மகனின் மேல் அத்தனை பாசம். மகனுடன் புறப்பட்டு விட்டார் தாய். எங்கு சென்றாலும் உடன் வருவதாக மகனிடம் கூறினார். அகஸ்டினோ சிறிது சுதாரித்துக் கொண்டார். தாயை ஏமாற்றிவிட்டு ரோமை நோக்கி சென்று விட்டார். அங்கே அடிமேல் அடி விழுந்தது போல வியாதிகள் அகஸ்டினை தொட்டிக் கொண்டன. செய்வதறியாது திகைத்தான் அகஸ்டின். அம்ப்ரோஸ் என்பவரின் போதனையால் மனம் மாறினான். தாயின் ஜெபத்திற்கு விடை கிடைத்தது. மோனிகா பெற்ற மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. மோனிகா ஒரு சிறந்த ஜெப வீரர். பரிசுத்தவான்களின் வாழ்க்கையை வாசிப்பது அவருக்கு மிக பிரியம். அவரது சாந்தமும் தூய வாழ்வும் அனைவருக்கும் மாதிரியாக மோனிகாவை மாற்றியது. தன் மகன் ரட்சிக்கப்பட ஆண்டவரிடம் விடாமல் வேண்டுதல் செய்த மோனிகா தாய்மார்களுக்கெல்லாம் சிறந்த ஒரு முன்மாதிரி. பிரியமானவர்களே, நம்முடைய ஜெப வாழ்வு எப்படி உள்ளது, யாரை மாற்றுகிறது? வில்லியம் பூத் இவ்விதமாய் சொல்லுகிறார்: நரகத்தின் காட்சியை ஒரு நொடி பார்த்து விட்டால் நாம் மக்களது மீட்பிற்காக அங்கலாய்ப்பதை யாரும் தடுக்க முடியாது. பிரியமானவர்களே, ஒரு தாயின் வேண்டுதல் நிச்சயமாய் கேட்கப்படும். ஒரு தாய் தன் மகனுக்காக வேண்டுதல் செய்யும் பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நிச்சயமாகவே அதற்கு பதில் கொடுக்கிறவராக இருக்கின்றார். இந்த நாட்களிலும் அநேக தாய்மார்கள் கணவனுடைய இரட்சிப்புக்காகவும் மகனுடைய இரட்சிப்புக்காகவும் கர்த்தருடைய பாதத்தில் ஜெபிக்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள். அந்த ஜெபத்திற்கு நிச்சயமாய் கர்த்தர் பதிலை தருவார். அநேக தாய்மார்கள் தங்களுடைய பிள்ளைகள் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளாக வாழ்வதைக் கண்டு கண்ணீர் வடிக்கின்றார்கள். கணவன் ரட்சிக்கப்படவில்லையே என்று கண்ணீர் வடிக்கின்றார்கள். ஒரு தாயினுடைய ஜெபத்தினாலே கூடாதது ஒன்றுமே இல்லை. ஒரு ஏழை விதவை தாய் தன் மகனை இழக்க கொடுத்து பாடையின் அருகே வேதனையோடு சென்ற பொழுது இயேசு பாடையின் அருகே வந்து அந்த வாலிபனை தொட்டு அவனை உயிரோடு எழுப்பி அந்த ஏழை விதவை தாயின் கண்ணீரை துடைத்தவர். அப்படிப்பட்டவர். ஒரு தாய் கண்ணீர் வடிக்கும் பொழுது, ஒரு பெண் கணவனுக்காக கண்ணீர் வடிக்கும் பொழுது அந்த கண்ணீரின் ஜெபத்துக்கு பதில் தராமலா போவார்? நிச்சயமாகவே தருவார். இன்னைக்கு அநேக தாய்மார்கள் தன் கணவனையும் தன் பிள்ளையையும் சீர்படுத்துவதற்கு உலக பிரகாரமான அநேக வாய் தந்திரங்களை, அநேக முயற்சிகளை ஏறெடுக்கிறதை பார்க்கிறோம். அந்த முயற்சிகள் வெற்றி பெறாது. இதற்கு மாறாக எப்பேற்பட்ட மகனுக்காக ஆனாலும் சரி, எப்பேற்பட்ட கணவனுக்கானாலும் சரி, ஒரு தாய், ஒரு மனைவி கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிக்கும் பொழுது அங்கே ஒரு மாற்றத்தை கிறிஸ்து இயேசு 100% ஏற்படுத்தி கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அதைதான் இந்த மோனிகா என்ற தாய் தன் மகனை மீட்டு கொண்டபடினாலே மிகுந்த மகிழ்ச்சி கொண்டார். ஆம்,
உதாரியான மகன் திருந்திவிட்டான் என்று கேள்விப்படும் பொழுது அந்த தாய்க்கு எவ்வளவு இன்பம் இருக்குன்னு தெரியுமா? அதைவிட ஒரு தாய்க்கு வேறொரு சந்தோஷம் இருக்கவே முடியாது. அந்த சந்தோஷத்தை கிறிஸ்து இயேசு கொடுக்கிறார். ஆகவே இயேசு உன் மகனை ரட்சிப்பார், உன் கணவனை ரட்சிப்பார் என்று சொல்லி கண்ணீர் வடிக்கிற தாய்களுக்கு நாம் உறுதியாக சொல்வோம், அவர்களுடைய கண்ணீரும் துடைக்கப்படட்டும், அவளுடைய மகனும் கணவனும் ரட்சிக்கப்படட்டும், அந்த குடும்பம் சந்தோஷமாய் இம்மையிலும் வாழட்டும், மறுமையில் நித்திய வாழ்வுக்குள்ளும் பிரவேசிக்கட்டும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளின் தியானத்துக்குரிய வேத பகுதி உபாகமம் 21 அதிகாரம், உன்னத பாட்டு 1 அதிகாரம், அப்போஸ்தலர் நடபடிகள் 13 அதிகாரம். இந்த வேத பகுதிகளை வாசித்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.